கிறிஸ்தவர்கள் செழிப்பாய் இருப்பது தேவனுடைய சித்தமா என்ற ஒரு கேள்வி எழுப்போம் என்றால் கர்த்தர் சொல்கிறார், செழிப்பாய் இருப்பதை நான் விரும்புகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் தரித்திரத்தில் வாழ்வது தேவ சித்தம் அல்ல. தரித்திரம் என்பது அது மிக பெரிதான சாபம், கொடிதான சாபம் என்பதை நான் மறுபடியும் பலமுறை சொல்லிக்கொண்டே வருகிறேன். தரித்திரத்தை விரும்புகிறவர்கள் தரித்திரத்தில் தான் ஆண்டவர் என்னை நடத்தி கொண்டு போகிறார் அப்படி என்று பிரசங்கத்தை கேட்டிருப்பீங்கன்னா இன்றோடு அதை முடித்து விடுங்க. உபாகமத்திலே சொல்லப்படுகிறது, அது சாபத்தின் லிஸ்டிலே சேர்க்கப்பட்டிருக்கிறது. தரித்திரத்தை உன் வாழ்க்கையில தொடர்ந்து அனுபவிப்ப அப்படின்னா கர்த்தர் சொல்லுகிறார், நீ இப்போ சாபத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். சாபத்தை அனுபவிப்பது என்னுடைய விருப்பம் அல்ல. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ பிள்ளைகள் தேவ சத்தியத்தை சரியான விதத்தில் அறிந்து கொள்ளாதபடி, தேவ சித்தத்தை சரியான விதத்தில் அறிந்து கொள்ளாதபடி தரித்திரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், சாபத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் சொல்கிறார், உன் சாபத்தை நான் சுமந்தேன், உன் சாபத்தை நான் ஏற்றுக்கொண்டேன், இந்த தரித்திரத்தையும் நான் என்ன பண்ணேன், ஏற்றுக்கொண்டேன். கலாத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டு எழுதும்படி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் புறஜாதிகளாக நமக்கு வரும்படியாக இப்படி ஆயிற்று என்று எழுதியிருக்கிறதே. அப்போ ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை தேவன் எப்படியாக நமக்கு திசை திருப்பி விட்டார் என்றால் கல்வாரி சிலுவையின் மூலமாக. அப்ப ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம், முதல் ஆசீர்வாதமே என்ன? பணம் தான், மணி. இந்த ஆசீர்வாதத்தை என்ன பண்றாராம்? தேவ பிள்ளைகளுக்கு திசை திருப்பி விட்டார். அப்ப பாருங்க, கர்த்தர் சொல்றாரு, பணத்தின் ரீதியிலே உன்னை ஆசீர்வதிக்க நான் விரும்புகிறேன். இப்போது உன்னை நான் ஆசீர்வித்து வரும் பொழுது இப்போது நீ முதல் பாகத்தை எனக்கு கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். முதல் பாகத்தை எனக்கு கொண்டு வா, அதுக்கப்புறம் இன்னும் நான் என்ன பண்ணுவேன், பெருக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். வாசிப்போம் லூக்கா 6 அதிகாரம் 38வது வசனம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமிக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். இந்த பிரசங்கத்தை இயேசு கூறினார். இயேசு இந்த பூமியில் இருக்கும்போது காணிக்கையை முக்கியத்துவப்படுத்தினாரா என்று கேள்வி எழுப்பும் என்றால் முக்கியத்துவப்படுத்தினார். காணிக்கை கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் சொன்னாரா? கொடுக்கணும்னு அவர் சொன்னார். இருக்கீங்களா? நிறைய பேர் இதெல்லாம் பேசுறதே இல்லை பாருங்க. அதான் இன்னும் தரித்திரத்தில் உட்காந்துருக்கான். கர்த்தர் சொல்றாரு, தரித்திரம் மாறணும் அப்படின்னா இப்போ நீ முதல்ல என்ன பண்ணணும், கொடுக்கணும். முதல்ல எனக்கு கொடுக்கணும். கொடுக்கும்போது நான் என்ன பண்ணுவேன், பழுகி பெருக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஏன் அநேகருக்கு பெருக்கம் உண்டாகவில்லை? இந்த தசமபாகம் காணிக்கை குறித்தான சரியான அறிவு இல்லை. ஏதோ போனோம் அப்படின்னா இந்த போயிட்டு ஒரு 5 ரூபாய் போட்டோமா, 2 ரூபாய் தட்டுல போட்டோமா, அப்படி போறான் பாருங்க. அப்படி கிடையாது. காணிக்கை என்பது ஒரு பலி. வேதம் தெளிவாக சொல்கிறது. அதை மரியாதையுடன் பயபக்தியுடன் தேவனுக்கு செலுத்த வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஒரு காணிக்கை பட்டியலை போடும் பொழுது ஏதோ சும்மா போடணும், மற்றவங்க போட்டாங்க நானும் போடுகிறேன் அப்படின்னு போடுவேன் என்றால் ஆசீர்வாதத்தை நீ பெற முடியாது, ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாது. தேவனுடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்க வேண்டும் என்றால் கர்த்தர் சொல்கிறார், இப்போ என் வார்த்தை எப்படி சொல்லுதோ அப்படி நீ வர வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். உன் மனதும் உன் சிந்தை எல்லாம் மாறணும். முதல்ல காணிக்கை கொடுப்பதை குறித்து நீ வேற மாதிரி புரிந்து வைத்திருந்தாய், அதை தூக்கி எறிந்து விடு. இப்பொழுது எப்படி கொடுக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொல்கிறேனோ அப்படியாக வா. அப்ப முதலாவது கர்த்தர் வேலையிலே நம்ம சம்பாதிக்கிறோம், சம்பாதித்து அந்த பணத்தை வாங்கி கொண்டு வருகிறோம். வந்த உடனே எடுத்து செலவு பண்றதல்ல. முதலாவது அந்த பணத்தை முழங்கால் படிட்டு கர்த்தரிடம் சொல்லணும், கர்த்தாவே சம்பாத்தியத்தை சம்பாதிக்கிறேன் என்றால் உம்மாலே. வேதம் தெளிவாக சுதுபாகத்திலே என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இதெல்லாம் உண்டாக்கினது என்று நீ சொல்லாதிருப்பாயாக. தேவன் சொல்லுகிறார் இந்த வார்த்தையை. நீ சொல்லாதிருப்பாயாக. உன் இருதயத்தில் கூட சொல்லாத, உன் மனசுக்குள்ள கூட சொல்லாத. நீ பணத்தை சம்பாதிக்கும் பொழுது அந்த சம்பாதித்தை பார்த்து நான் இப்படி சம்பாதிச்சேன், என்னுடைய ஞானம், என்னுடைய புத்தி, என்னுடைய அறிவு, அப்படி வரக்கூடாது. விழுந்து விடுவாய் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். புரிந்து கொள்ளுங்க. இந்த சரீரத்தை கொடுத்தது கர்த்தர், இந்த சரீரத்துக்குரிய பலத்தை கொடுத்தது கர்த்தர், ஞானத்தை கொடுத்தது கர்த்தர், ஞாபக சக்தியை கொடுத்தது கர்த்தர், புத்தியை கொடுத்தது கர்த்தர், அனைத்தும் கர்த்தர். இப்ப என்னவா, நான் சம்பாதித்து வரும்போது இப்ப தேவ பிள்ளை எப்படி பேச வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷன் எல்லாம் எப்படியாக பேசுகிறான், இதெல்லாம் என் வல்லமின் பராக்கிரமம், நான் செய்த செயல், அதனால் எனக்கு வந்தது என்று இந்த உலக மனிதெல்லாம் பணத்தை சம்பாதித்து வரும்போது சொல்லுகிறான். நீ அப்படி சொல்லாதிருப்பாயாக, அவன் பேசுவது போல் பேசாதிருப்பாயாக. இப்போது நீ சொல்ல வேண்டிய விஷயம் என்ன? கர்த்தர் சொல்லுகிறார், இது தேவனால் உண்டானது. தேவனே, உம்முடைய ஞானம், உம்முடைய புத்தி, உம்முடைய பலத்திலே இவைகளெல்லாம் நான் செய்தேன் ஆண்டவரே. உம்முடைய கிருபை ராஜா, உம்முடைய அன்பு ஆண்டவரே, உம்முடைய அன்பு தான் இவைகளையும் எனக்கு செய்தது, இவைகளெல்லாம் எனக்கு கொடுத்தது. ஒரு வீட்டில் இருக்கும் பொழுது பார்க்கணும், சொல்லணும், கர்த்தாவே இந்த வீடை கொடுத்தது நீங்க. ஆமென். இந்த வாடகை வீட்டில் இருந்தீங்களா, வாடகை கொடுக்கிறது நீங்க தான் ஆண்டவரே, எல்லாம் நீங்க ஆண்டவரே. நீர் இல்லை என்றால் நான் ஒன்றுமில்லை என்று சொல்ல வேண்டும் என்று கர்த்தருடைய சொல்கிறார். இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாய் பேசிக் கொண்டு இருக்கிறார்கள். தேவன் சொல்கிறார், இந்த உலக மனிதன் பேசலாம், அவனுக்கு தேவனை குறித்தான அறிவில்லை. ஆனால் நீ தேவனை குறித்த அறிந்த பின் நீ உலக பிள்ளையை போல் பேசுவாய் என்றால் உன்னுடைய ஆசீர்வாதத்துக்கு நீயே தடையாக அமைந்து விடுகிறாய் என்று கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார். அநேக நேரங்களில் தேவன் தான் என் வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை தடை விதிக்கிறார், தேவன் எனக்கு எப்போதும் விரோதமாக இருக்கிறார், தேவன் எப்போதும் எனக்கு நன்மையை செய்யவே மாட்டார் என்று நாம் தேவனை குறை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அநேக தேவ பிள்ளைகள், கிறிஸ்துவ பிள்ளைகள் இப்படி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய ஆசீர்வாதத்துக்கு தடை நான் அல்ல, நீ என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
சொல்லுகிறார். உன்னுடைய பேச்சு சரியில்லை, உன்னுடைய பேச்சு ரொம்ப முக்கியம், நீ எப்படி பேச வேண்டும் என்று கூட கர்த்தருடைய ஆவியானவர் தெளிவாக சொல்லுகிறார். ஆகையால் தேவன் சொல்லுகிறார், உன் பேச்சு முக்கியம், நீ இப்படி சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணுமா? என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இதை செய்யவில்லை ஆண்டவரே, இதை சம்பாதிக்கவில்லை ஆண்டவரே, உம்மாலே நான் சம்பாதித்தேன் ஆண்டவரே. ஒவ்வொரு பணமும் ஆண்டவரே உம்முடைய ஞானம். இன்றைக்கு இந்த பூமியிலே நான் உயிரோடு வாழ்கிறேன் என்றால் ஆண்டவரே உம்மாலே 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 உம்மாலே. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆகையால் தேவ பிள்ளைகளே, தரித்திரத்திலே நீங்க இருப்பீர்கள் என்றால், தொடர்ந்து சபைக்கு போய் தரித்திரத்திலே இருப்பீர்கள் என்றால் அங்கே ஏதோ தப்பு இருக்குது. ஒன்று, அவர் பண்ணின பிரசங்கத்தில் தவறாக இருக்கலாம், இல்ல அவர் சரியா பேசி நீ சரியா புரியாம, நீ புரிஞ்சும் தேவ வார்த்தை கீழ்ப்படியாம இருப்பேனா ஆசீர்வதிக்கப்பட முடியாது. ரெண்டுமே முக்கியம். நாணயத்தின் இரு பக்கங்கள் முக்கியம் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும்போது அந்த நாணயத்தின் இரண்டு பக்கங்களையும் தேவன் அதை வைத்து ஒரு சத்தியத்தை போதித்தார். ஆகையால் ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்க, இரு பக்கம் ரொம்ப முக்கியம். போதகருடைய பிரசங்கமும் முக்கியம், அதை கேட்கிற விசுவாசியும் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு அநேக நேரங்களிலே போதகர் சரியில்லை, விசுவாசியும் சரியில்லை. சில விசுவாசி சரியா இருந்தா போதகர் சரியில்லை, பிரசங்கம் அவர்களை மாற்றி விடுகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆகையால் கேட்கிற காரியத்தை குறித்து கவனமாய் என்று வேதவசனம் சொல்லுகிறது. வேதவசனம் அநேக நேரங்கள் நமக்கு எச்சரிப்பு கொடுக்கிறது. நீ எதை கேட்டுக்கொண்டிருக்கிறாய்? தேவ வார்த்தைன்னு சொல்லி என்னென்னமோ பேசுற வார்த்தை கேட்டுட்டு இருக்கியா? நிறைய பேர் போதகன் சொல்லிவிட்டு ஏதோ பேசிட்டு இருப்பான். கேட்டா அவர் பெரிய அங்கேயே போட்டிருக்காருங்க, அவரை பார்த்தா போதகர் மாதிரி தெரியுது, அவரை பார்த்தாவே தெரியுது. அது மேட்டர் இல்ல, என்ன வருது வாயிலிருந்து, என்ன வார்த்தைகள் வருகிறது, என்ன பேசுகிறார். தேவன் அவரை மறைத்து பேசிக் கொண்டிருக்கிறாரா? வெளிப்பாடுள்ள மனுஷனா இருக்கிறாரா? இவரை தேவன் தான் நடத்துகிறாரா? மற்ற மனுஷன் போல இருக்கிறாரா? தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரன் தேவனால் வழிநடத்தப்படுகிற ஊழியக்காரனாக இருக்கிறாரா என்பதுதான் இப்போது கேள்வி. இப்போது தேவன் அவரை அழைத்திருப்பார் என்றால் தேவன் அவர் மூலியமாய் பேசுவார். இப்போது உன்னுடைய ஆசீர்வாத வாழ்வுக்காக கர்த்தர் பேசுவார். பணத்தின் ரீதியிலே நீ செழிப்பாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்து கர்த்தர் பேசுவார் என்றால் பணம் நல்லது என்று வேதம் சொல்லுகிறது. சொல்லுங்க, பணம் நல்லதா கெட்டதா என்றால் வேதம் சொல்லுகிறது பணம் நல்லது என்று வேதம் சொல்லுகிறது. பணம் நீ கையில் வைத்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பணம் இருக்கனால தான் என்ன பண்றோம்? ஆட்டோல வர்றோம், பஸ்ஸில் வர்றோம், போய் ஆட்டோல நின்றுக்கிட்டு நான் தேவ பிள்ளை ஓசியா விடுங்கள் விடுவானா? அந்த மாதிரி பஸ்ல ஏறி போயிட்டு நான் தேவ பிள்ளை, நான் கிறிஸ்தவன், நான் போதகர், வானத்தை பூமி படைத்த கர்த்தருடைய ஊழியக்காரன், டிக்கெட்லாம் எடுக்க மாட்டேன் அப்படின்னா ஓங்கி உதைப்பான். நீ யாரான இருந்துப்போ. இப்ப இங்க உலக சட்டம் இருக்குது, உலக சட்டம் சொல்லி இருக்கிறது டிக்கெட் வாங்க வேண்டும். ஆகையால் தேவன் உலக சட்டத்தை மதிக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் தேவன், என் தேவன், நாம் ஆராதிக்கும் தேவன் உலக சட்டத்தையும் அவர் மதிக்கிறார். இந்த பூமியில் இருக்கும்போது அவர் வரி கட்டினார். உங்கள் போதகர் வரி செலுத்துறது இல்லையா? அப்படி சொல்லி அவரை பிடிச்சி வரி செலுத்த வேண்டாம்னு சொல்லி சொன்னார்னா இந்த கூட இருக்கிற மனுஷங்களை அவரை பிடிச்சி ஜெயிலுக்குள்ள போடணுங்கிறது தான் தந்துரும். அவர் என்ன சொல்லிட்டாரு? பேதுருவே போப்பா, போய் என்ன பண்ணு, தூண்டில போடு. ஏன்னா என்ன மீன் பிடிச்சவன், அதனால தூண்டில போடு, ஒரு மீன் சிக்கும், வாயை தர வெள்ளி பணம் இருக்கும், வெள்ளி பணம் இருக்கும், வெள்ளி பணம் இருக்கும். வெறும் வெள்ளின்னு படிச்சு போயிடுவான். நல்லா கவனிக்கணும். வெள்ளி பணம். அன்றைக்கு பணம் வெள்ளியில் இருந்தது, இன்றைக்கு பணம் தாளில் இருக்குது. ஆனா பணம் புரியுங்களா? அன்றைக்கு அது, இன்றைக்கு தாள். ஓகே, அன்றைக்கு தேவன் சொன்னார் வாயை திறந்து பார், வெள்ளி பணம் இருக்கும், அதை எடுத்து எனக்கும் உனக்கும் கொடு. எனக்கு மட்டும் வரி கட்டிடுவேன், உனக்கு கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லல கர்த்தர். இல்ல எனக்கு மட்டும் கட்டிடுவேன், உனக்கு நீ வேற மாதிரி வேலையை பாருன்னு சொல்லல. இப்ப கர்த்தர் சொன்னார் உனக்கும் எனக்கும் சேர்த்து போய் கட்டுனாரு. ஆகையால் இந்த உலக சட்டத்தில் இருக்கும்போது நான் தேவ பிள்ளை, நான் அப்படியாக்கும், நான் டிக்கெட் எடுக்க மாட்டேன், நான் அப்படியாக்கும் இப்படியாக்குனா மிதி வாங்க வேண்டியதான். இன்னைக்கு நிறைய ஊழியக்காரர் மிதி வாங்குற சிலர் அப்படிதான் பேசுறாங்க, ஓவர் பில்டப்லாம். தேவனே அதை விரும்பவில்லை. தேவன் சொல்லுகிறார் நீ இந்த உலக சட்டத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும், அதிகாரத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்றால் தேவன் சொல்கிறார் எல்லா அதிகாரமும் தேவனால் உண்டானது. அதிகாரத்துக்கு ஏத்து நிற்கிறவன் தேவனுக்கு ஏத்து நிற்கிறான். ஆகையால் இந்த கவர்மெண்ட் போட்ட சில சட்ட திட்டங்கள் எல்லாமே தேவன் சொல்கிறார் சிலருக்கு நீ என்ன பண்ணணும், உட்பட்டு தான் இருக்க வேண்டும். பல பேர் சொல்லுங்க உட்பட்டு தான் இருக்கணும். வரி கட்டுறதுல வரி கட்டணும், ஏமாத்தாத, பிடிங்கிட்டு போயிடும். அப்புறம் நான் தேவ பிள்ளைங்க, அதனால நீங்க புடுங்க கூடாது, சபிச்சிருவேன். உன் சாபம் பலிக்காது. சாபம் எப்ப பலிக்கும்? அதுக்கு பாத்திரவனா தான் பலிக்கும். ஏன்னா தேவனே சொல்லிட்டாரு கட்டுன்னு சொல்றாரு, நீ கட்டல, அப்ப எப்படி ஓவனுடைய சாபம் பலிக்கும்? நான் தேவ பிள்ளை வாயில விழுந்தனா வெள்ளங்க மாட்டேன். இதெல்லாம் நம்பக்கூடாது, பேசிட்டு தெரியக்கூடாது. தேவனுடைய வார்த்தைக்கு முதல்ல நீங்கள் நானும் கீழ்ப்படிய வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆகையால் தேவன் சொல்கிறார் கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். கொடுக்கிறது நீ தான் கொடுக்கணும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பணத்திலே பழுகி பெறுவதற்கு உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்கள் சொன்னார் அவரு. நீங்க அதுக்கு போய் ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவரே பணம் தாரும் பணம் தாரும் பணம் தரும் கர்த்தர் சொல்றாரு. பணத்திற்கு முதல்ல வேலைன்னா நீ கொடு, முதல்ல உன்கிட்ட ஃபர்ஸ்ட் கொடு, அப்போ உனக்கு பெருகுன்றாரு கர்த்தர். ஹலோ, ஆண்டவரே எனக்கு கடன் அடையணும். ஏன் கடை இருக்குது? நீ ஆண்டு பணத்தால தின்னுட்டல, அப்ப கடன் தான் வரும். அநேக நேரங்களில் தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை நாம் செலுத்தாமல் விடுகிறோம். தேவன் பூமியில் இருக்கும்போது சொன்னார் தேவனுக்குரியதை தேவனுக்கும் ராயனுக்குரியதை ராயனுக்கும் கொடுங்கள். அதாவது கவர்மெண்ட், ராயனா அன்றைக்கு அந்த கவர்மெண்ட், இன்றைக்கு கவர்மெண்ட்னா நமக்கு புரிஞ்சுக்குது அரசாங்கம். இந்த அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டியதை
செலுத்துங்கள், தேவனுக்கு செலுத்த வேண்டியதை செலுத்துங்கள். ஆகையால் தேவனுக்கு செலுத்த வேண்டிய எந்த ஒரு விஷயத்தையும் இன்னைக்கு மனிதன் வஞ்சிக்கிறபடினால்தான் பல வியாதிகளிலும் பல விதமான கட்டுகளிலும் அது மட்டும் இல்லாமல் தரித்திரத்திலும் அவன் போவதற்கு காரணம் தேவனுக்கு செலுத்த வேண்டியதை செலுத்தாமல் இருப்பது. ஆகையால் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருங்கள். பணம் பெருக வேண்டும், செழிப்பாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் கர்த்தர் சொல்கிறார், நீ கொடுத்தால் தான் பெருமை தவிர நீ உட்கார்ந்து நான் உபவாசம் போட போகிறேன், 20 நாள் உபவாசம், 5 நாள் உபவாசம், தண்ணி குடியாமல் உபவாசம், தண்ணி குடித்த உபவாசம், டீ குடிச்ச உபவாசம், டீ குடிக்காத உபவாசம், ஜூஸ் குடிச்ச உபவாசம், ஜூஸ் குடிக்காத உபவாசம், எத்தனை உபவாசம் பிரிச்சுட்டாங்க பாருங்க இன்னைக்கு கிறிஸ்தவத்துல. உபவாசம் போட்டா பணம் வந்துருமா? அப்ப ரொம்ப நல்லது. எல்லா வேத்தை தூக்கி எரிஞ்சுட்டு என்ன பண்ணலாம், எல்லாம் முழங்கால் போட்டு உபவாசம் போட்டு என்ன பண்ணலாம், 1 லட்சத்துக்கு ஒரு உபவாசம், 2 லட்சத்துக்கு ஒரு உபவாசம், 50,000க்கு ஒரு உபவாசம் போலாமா போக கூடாதா? இவங்க பிரசங்கத்தை படி பார்த்தா ஆமென். அப்படி அல்ல, எல்லாம் வேதத்துக்கு விரோதமாய் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். வேதத்திலே தேவன் அப்படி சொல்லவில்லை, தேவன் அப்படிப்பட்ட வழிகளை வைக்கவில்லை. கர்த்தர் சொல்றார் பெருக்கணுமா, இப்ப நீ கொடுக்கணும். இப்ப கர்த்தர் சொல்றார், நீ கொடுத்தா நான் உன்னை பெருக்குவேன். கொடுத்துட்டு சோம்பேறியா உட்காராத. சோம்பேறி இருந்தனா நீ சோறு கூட தின்னக்கூடாது வேதம் சொல்கிறது. வீட்டில் உட்காந்து சும்மாவே உட்காந்துக்கிட்டு நீ சோறு போடாத உன் பிள்ளைக்கு. என்ன பண்ணணும்? சோம்பேறியா இருந்தா சோற போடாத. சொல்லு, வசந்த காமிச்சு சொல்லு, சோம்பேறியா இருக்கவன் சோறு தின்னக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. இருக்கீங்களா? போ, வேலை செய். நீ கையிட்டு செய்யலாம் வேலையெல்லாம் ஆஸ்வதிக்கும்படி கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷசாலியை வானத்தை திறப்பான் என்று சொல்லுது. வானம் எப்போது திறக்கப்படுமாம், எப்போது பெருகுமாம்? நீ வேலை செஞ்சாதான் பெருகுமாம், நீ கையை வச்சாதான் பெருக்கும். வானம் திறக்கட்டும், நான் கையை வைக்கிறேன், நீ கையை வச்சாதான் வானமே திறக்கும்னு சொல்லப்படுது. ஹலோ, ஒரு முறை அப்படிதான் பாருங்க. எங்க அப்பா அவங்க தெரிஞ்சதுக்கு போயிருக்கும்போது ஒரு விஷயம் சம்பவத்தை சொன்னேன். அவங்க அப்பா மையன் வேலைக்கு போக மாட்டேற வேலை இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லி, அப்ப அந்த பையன் என்ன பண்ணி வேலைக்கெல்லாம் போகுது தானே, எங்க வேலை எங்க இருக்குது, வேலையே கிடைக்கல சொல்லி வீட்லயே தானா. அப்போ அவர் சொன்னாரா, வீட்டுக்குள்ளே உட்காந்து வேலையில வேலைனா எப்படா, வெளியே போடா, 4 இடங்களுக்கு போ. வீட்டுக்குள்ளே உட்காந்து வேலைனா எப்படி போ, 4 இடத்துக்கு சொல்லு, தேவன் கிருபை கூட வரும், உன் அழகா வழி நடத்தும். உள்ள உட்காந்துக்கிட்டு வேலை இல்லைன்னு துண்ணுபிடி படுத்து குடும்பத்தை சண்டை வேற போட்டுட்டு உட்காந்துருக்காங்க. என்ன பண்றாங்க? நீ எப்படி பேசலாம், நீ எப்படி நடந்து கொள்ளலாம், நான் இப்படி இருக்கனால இப்படி பேசுறியா, நான் அப்படி இருக்கனால இப்படி வென்றியா, பேசதான் செய்வான். எவ்வளவு காலம் உனக்கு கம்முன்னு இருப்பான்? சென்னை பாசல் பேசுறது நல்லா இருக்கும். எவ்வளவுதான் கம்முன்னு இருப்பான், கம்னாடிக்க அப்படின்னு வாங்கி. எவ்வளவு காலம் கம்முன்னு இருப்பான்? ஒரு 2 நாள் இருக்கலாம், 3 நாள் இருக்கலாம், 1 வாரம் இருக்கலாம். அதுக்கப்புறம் இப்ப டார்ச்சல், ஆத்தாவும் டார்ச்சல், பொண்டாட்டியும் டார்ச்சல். சும்மா உட்காந்து அப்புறம் பேச மாட்டாங்களா? பேசுறது டார்ச்சலா இருக்குது. இறுதி வரைக்கும் இந்த இல்லைன்னா என்னத்து திரும்ப. இப்போ இவனே சாப வாழ்வை அனுபவிக்கிறான். கர்த்தர் சொல்றாரு, நீ சோம்பேறி இருக்கிறது கர்த்தர் தரவே மாட்டார். உன்னை புரிந்து கொள்ளுங்க, சோம்பேறியை கர்த்தர் ஆசீர்வதிப்பதில்லை. ஆசை வச்சாலும் வேஸ்ட். சோம்பேறிக்கு சோறை போட்டு கொடுத்தாலும் சோறு தின்றது கூட என்ன பண்ணுவானா, பைபிள் இருக்குது, வாயில எடுத்து சாப்பிட்றது கூட என்ன பண்ணுவான், சாப்பிட்றது கொஞ்சம் ஊட்டி விட்டா நல்லா இருக்குமே. அப்புறம் ஊட்டி விட்டோம்னா மெண்டு சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கு, வயிற்றை கிழிச்சு ஒரு ஜிப்பு மாதிரி இருந்தால் உள்ள வச்சிடலாமே. இதை சோம்பேறிகள் இப்படி ஏதாவது சொல்லிக்கிட்டே போங்க. தயவு செய்து சோம்பேறியின் ஆவிகளுக்கு உங்கள் வாழ்க்கைக்கு இடம் கொடுக்காதீங்க. அந்த ஆவிகளுக்கு இடம் கொடுப்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து விடும், சீரழித்து விடும். தயவு செய்து தேவ பிள்ளைகள் சோம்பேறி இருக்கக்கூடாது. நீங்கள் நானும் ஆராதிக்கும் தேவன் சோம்பேறியின் தேவன் அல்ல, அவர் எப்போதும் செயல்படுகிறவர். கர்த்தர் சொல்கிறாரு, நீ எப்போதும் செயல்பட வேண்டிய அவசியம் இல்லை, செயல்பட நேரத்தில் செயல்படு, ரெஸ்ட் எடுக்க வேண்டிய ரெஸ்ட் எடு, தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்கு. சொல்லுவாங்க பாருங்க, தரித்திரம் வரும் தூங்கிக்கிட்டே இருந்தான்னு. அது இல்லை, இதுதான் மேட்ரு. என்ன அப்படின்னா, வேலைக்கே போகாமல் தூங்கினா தரித்திரம் வராமல் ஆச்சரியமாக வரும். வேலைக்கே போகாம வீட்டில் உட்காந்தா பணம் அவனை திறந்தா பொத்துக்கிட்டாலும் இல்லை, கடவுள் தான் அப்படி பொத்துக்கிட்டு விழ வைப்பாரா? கடவுள் அதை செய்யறது இல்லை. கடவுள் செய்யறாரு, இப்போ நீ சம்பாதி எனக்கு கொடு, இப்போ உனக்கு பெருக்குவேன். 100 ரூபா உனக்கு சம்பளம் சொன்னானா, நீ எனக்கு வந்து கொடுக்கும் போது அடுத்து உனக்கு 50 ரூபா 150 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்கும்படி அவன் கண்ணில் தயவு இறக்கத்தை கட்டளையிடுவேன். உன்னுடைய சம்பள உயர்வை உயர்த்துவேன். மற்றவனுக்கு 500 ரூபா கொடுத்தானா, உன்னை பார்க்கும்போது சொல்றான், என்னடா பையன், என்னடா 100 ரூபா அப்படின்னு. அடுத்த மாதிரி போறான் படுறான், என்னடா நமக்கு 500 ரூபா கொடுத்தேன், அவனுக்கு 500 ரூபா கொடுத்து எக்ஸ்ட்ரா வேற கொடுக்குறானே. அந்த எக்ஸ்ட்ரா கொடுத்தது எதனால? அதுதான் தேவ கிருபை, அதுதான் பெருக்கிறது. கர்த்தர் பல விதங்களை தேவன் பெருக்கி பழுக்கி கொடுக்கிறவராக இருக்கிறார். விளங்கிக் கொள்ளுங்க. இப்ப பெருக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், அனுபவித்திருக்க பிள்ளைகள், நல்லா சோம்பேத்தை நல்லா வேலைக்கு போய் நல்லா கடவுள் சித்தப்படி வாழுகிற பிள்ளைகள் இப்ப ஏதோ ஒரு இடத்துல இடறி போயிருப்பார்கள் என்றால், கஷ்டப்படுவார்கள் என்றால், இப்போ கர்த்தர் இப்படி பண்ணுவாரா? இவங்களுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல பண வரவை யார் மூலியமாச்சும் கொண்டு வந்து தருவார். இப்படிதான் செய்வார். சோம்பேறியா இருக்கவனுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்டதெல்லாம் செய்ய மாட்டார். சுறுசுறுப்பா இருக்கிறவன், அவன் தேவ வார்த்தை கீழ்ப்பணிந்து போகிறவன், அப்போதான் கர்த்தர் சொல்றாரு, நீ போனா தான் வானம் திறக்கும், நீ கையை வச்சாதான் ஆஸ்வதிப்பேன், நீ கைத்து செய்கிற வேலையெல்லாம் ஆஸ்வதிக்கும்படி. நல்லா கவனிக்கணும் அந்த வார்த்தையை, வசனத்தை நல்ல தெளிவாக புரிந்து கொள்ளணும். தேவன் என்ன சொல்றாருன்னு நீ பாட்டு ஒரு மாதிரி புரிஞ்சுக்கிட்டு இப்படித்தான் பைபிள் சொல்லுது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிரசங்கம் பண்ண கூட வசனத்தை படிச்சுட்டு அப்படியே போயிடுவான். கேட்டா தான் பிரசங்கம் முடிஞ்சு போச்சு, போயிட்டு வாமா அப்படின்வான். இப்படி இல்லை, என்ன சொல்றது விளக்கப்படுத்து. அதுக்கு தான் பிரசங்கியாரே, அதுக்கு தான் போதகர், அதுக்கு தான் எல்லாமே. இப்போ அங்கே சொல்லுகிறது வசனம், நீ கையிட்டு செய்கிற வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷம். நீ கையிட்டு செய்கிற வேலையெல்லாம்
நல்ல கவனி, நான் காதில் டங்குன்னு கேட்குற மாதிரி கவனி. நீ கையிட்டு செய்கிற வேலையெல்லாம், நீ கையிட்டு செய்கிற வேலையெல்லாம், நீ கையிட்டு செய்கிற வேலையெல்லாம், நீ கையிட்டு செய்கிற வேலையெல்லாம். புரிஞ்சுச்சா புரியலையா? பக்கத்தில் பேச சொல்லு. நீ கையிட்டு செய்கிற வேலையெல்லாம். வேலை செய்யறியா? நீ கையிட்டு செய்கிற வேலையெல்லாம், வேலையெல்லாம். நான் ஒரு வேலை பாரு, 2-3 வேலை, வேலையெல்லாம். நீ எந்த வேலை தொட்டாலும் தொடங்குன்றாரு. அடுத்த மாதிரி தொட்டா தொடங்காம போகுது. இதான் அவனுக்கு உனக்குள்ள வித்தியாசம். உலகத்தான் பயந்து பயந்து பண்ணணும். நஷ்டமாகுமா லாபமாகுமா, நஷ்டமாகுமா லாபமாகுமா, நஷ்டமாக லாபமா. இப்ப கத்த சொல்ற, நீ போ, நஷ்டமா இருந்தா கூட கையை வச்சா லாபம் ஆயிரும்ன்றாரு. எது ஆகாதுன்னு சொல்றானோ அதை போய் நீ தொடு, உனக்கு ஆகும். எது நடக்காதுன்றானோ நீ அங்க போ, அங்கே ஆகும். சில பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பாஸ்டர் நான் இந்த வீட்டுக்கு போகலாமா, வாடகை வீட்டுக்கு? ஏன் இல்லை பாஸ்டர் அங்கே செத்துட்டாங்க, ஆவி இருக்குன்றாங்க, அது இருக்குன்றாங்க, இது இருக்காங்கன்றாங்க பாஸ்டர் அப்படின்வாங்க. ஆனால் கம்மியாக கிடைக்குது அப்படின்னாங்க. சீக்கிரம் போகணுவேன், ஆவி இருக்கிறனால தான் கம்மியாக தரான், நீ போ என்றால் பரிசுத்த ஆவி நமக்குள்ள இருக்கிறார், தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறார். நீங்கள் கால் வைக்கும் போது அந்த ஆவி ஓடி போய்விடும். போங்கள். ஆமென். கிடைக்கணுமே, இந்த சென்னையில் கம்மியா கிடைக்கணுமே, இந்த ஆவியாச்சும் வேலை செஞ்சாச்சு நம்மள என்ன பண்ணுது, கம்மியா கொடுக்க ஆரம்பிச்சிருது. உடனே போய் சுதந்திரிக்கணும். புரியுதுங்களா? அதை பண்ணாயா, இதை பண்ணாயா, அது இப்படி வரும் இப்படி வரும். ஓ, உனக்கு சொல்லி கொடுத்த காயத்தை கத்து கொடு, போய் ஜெபம் பண்ணு, பயந்து நடுங்கி ஓடும். ஆமென். இருக்கீங்களா? இங்க எல்லாம் இப்படி சில போது சொல்றாங்க, அங்க பேய் இருக்குதுங்க, நீங்க போகாதீங்க. அப்ப எதுக்கு நீ இருக்கிற? பேய் இருக்குன்னு சொல்றது இந்த உலகத்தானே, அதை தானே சொல்றான். உனக்கும் போதவனுக்கு என்ன வித்தியாசம்? இப்பொழுது வித்தியாசம் இருக்கிறது. இங்கே வித்தியாசம் இருக்கிறது, அங்கே எனக்கு தெரியாது, இங்கே இருக்கு. எங்கே வாழ முடியாதுன்னு சொல்றானோ அங்க போய் வாழு. எங்க வீடை கட்ட முடியாம பிசாசு இடிக்குதுன்னா அங்க போய் நீ வீடை கட்டு, உனக்கு கம்மியான ரேட்ல அந்த இடம் கிடைச்சிரும். பூமியோ சாத்தானுக்கு கொடுக்கவில்லை, தேவன் யாருக்கு கொடுத்தாராம்? மனுபுத்தருக்கு கொடுத்தாராம். யாருக்கு? உனக்கு எனக்கும் கொடுத்தார். பூமியோ யாருக்கு கொடுத்தார்? இந்த உலகத்துல சுத்தி திரிகிற பிசாசுகள் கிடையாது, அதான் ஓங்கி மிதிக்கணும். அது என்ன சொல்லுது? அது சொல்லுது என் வீடு, நான் போற இடம். நீ என்ன பண்ணாத, இந்த இடத்துல வீட்டை கட்டாதன்னு பாருங்க. இப்ப சொல்லணும், நீ போ, உன் வேலை இங்க பலிக்காது, தெரிச்சு ஓடணும். நீ நிற்கும் போது அந்த அறிவு உனக்கு இருக்கிற, நீ பாட்டு உனையும் போட்டு மிதிக்கும். ஏன்னா என்னை பார்த்து பயப்படுறான் அப்படின்னு. நாய்களை பார்த்தீங்கன்னா சில நாய்கள் நீ வண்டி போது ஒவ்வொரு கடிக்கிற மாதிரி வரும். அப்படி ஓடிட்டே போனா பிடிச்சி கடிச்சிடும் சதையோட. நீ நின்று என்ன இப்படியே பேசு, போ, பயந்து போகும். சொல்லிப்பார். இப்போ கூட 50 வீட்டுக்கு போயிட்டு போனேன் பாருங்க, வண்டியில வந்துச்சு, வண்டி நிப்பாட்டி என்னான்றப்போ. இந்த நாய்கள் கூட சின்ன பாஷை மாதிரி பேசினா தான் புரியுது. என்னான்றப்போ, கிளம்பு, கத்திட்டேல போ, கண்டுபிடிச்சிட்ட நீ பெரிய ஆள. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதில் தேவ பிள்ளைகளே சரியாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், தேவனிடத்தில் கொண்டு போகணும், அவருடைய ஆசீர்வாதத்தை கேட்கணும், கர்த்தருக்கு முதல் பாகத்தை எடுத்து வைக்கணும், காணிக்கை கொடுக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் சொல்றாரு, தொடர்ந்து நடக்க வேண்டிய ஆசீர்வாதம் வரும். நீ பெருகதான் செய்வா, நீ கீழே போகவே முடியாது. நீ கீழே போறனா உன்னாலதான் கீழே போற. உன்னுடைய தவறான எண்ணங்கள், தவறான சிந்தைகள் தான் இப்போ உன்னை கீழே அழுத்தி கொண்டு போகிறது. கர்த்தர் சொல்றார், உன் எண்ணத்தை மாற்று, சிந்தைகளை மாற்று, உன்னை உயர்த்த நான் விரும்புகிறேன், உன் மூலியமாக என்னை நான் இந்த பூமிக்கு வெளிப்படுத்த விரும்புகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கேப்பா, என்னடா இந்த பையனா எப்போதும் தூங்கிட்டே இருந்தானே, சோம்பேறி பையன், வீட்டில் ஆத்தா திட்டிக்கிட்டு, பொண்டாடியை திட்டிக்கிட்டு, வீட்டிலேயே தண்டசோரை சாப்பிட்டுக்கிட்டு இப்படி திட்டிட்டு இருந்தானே, இன்னைக்கு எப்படி இப்படிலாம் மாறிட்டான், எப்படி இந்த காரியம்லாம் பண்ணிட்டான், எப்படி உயர்ந்தான்? இப்போ நீ சொல்லலாம், சுவிசேஷ அழகா, ஏசு 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 என் வாழ்க்கையை மாத்தினா, இந்த அளவுக்கு உயர்ந்தது காரணம் ஏசு. மனுஷனை என் கை இனிமேல் நீந்தாது, பிச்சை எடுக்காது, இந்த கையெல்லாம் தேவன் தேப்ப இருந்துச்சு. முன்னாடி இங்கே எவன் தருவான் அப்படின்னுச்சு, தரனாலும் அடிச்சு உடச்சி போய் வீட்டில் போய் காசை வாங்கிட்டு வந்துடுறோம். இப்போ என்ன சொல்லுகிறது? இப்படி அல்ல தேவனே, இப்படி. ஆமேன். நான் கொடுக்குறேன் உனக்கு 100 ரூபாய், நீ எடுத்துட்டு போ. ஆமென். அப்படியாவே கர்த்தர் வைக்க விரும்புகிறார். நீ இடம் கொடுப்பாய் என்றால், நீ மனம் திரும்புவாய் என்றால், நீ மாறுவாய் என்றால், கர்த்தர் சொல்றாரு, உன்னை உயர்த்த நான் விரும்புகிறேன். எல்லா